அத்தியாயம் 25. ஏண்டி, உன் தங்கச்சி புருஷன் எப்போ கிளம்புவானா என்றான் சந்திரமதி கணவன் வேலன். ஏன் அப்படி கேட்குறீங்க? அவர் உங்களை என்ன செஞ்சாரு என்று கேட்ட சந்திரமதியிடம், என்ன செஞ்சானா? அவனால் உன் அப்பா என்ன முறைக்கிறாரு. நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டியதானே? குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா? என்னடி உனக்கு வாய் கூடி போச்சு? அரை கேட்குதோ? நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொன்னேன் என்றவள் அங்கிருந்து நகர்ந்தாள். புது ஜோடிகள் தங்கள் அறைக்குள் போவதை தவிர்த்தனர். சாரு தாயுடன் சுற்றி கொண்டிருக்க யோகனை மாமனார் அழைத்து கொண்டு திரிந்தார். மதிய உணவு தடபுடலாக ரெடியாகி ஓடுவது, நீந்துவது, பறப்பது என்று சகலமும் உணவில் இருந்தது. மாமா, சாப்பாட்டை பார்த்தே வயிறு நிறைஞ்சிடும் போல என்றான் யோகன். மாப்பிள்ள, விருந்து இப்படி தான் தடபுடலாக இருக்கும். மூத்த மாப்பிள்ளைக்கு 15 நாள் விருந்து கொடுத்தேன். நீ தான் 5 நாளே இருக்க 1000 யோசனை யோசிக்கிறியே. அதான் 5 நாளில் புது மாப்பிள்ளையை நல்லா கவனித்து அனுப்பலான்னு உன் மாமியார் எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுருக்கா. எதையும் விடாமல் அள்ளி சாப்பிடு என்று தன் கையால் மருமகனுக்கு பரிமாறினார். சிரித்து கொண்டே உணவை அள்ளி வாயில் வைத்தவனுக்கு புறையேற, மெல்ல மெல்ல என்று கிண்டலாக கூறினாலும் தண்ணீரை எடுத்து கொடுத்து தலையில் தட்டி விட்டான் வேலன். மாமியாரும் மாமனாரும் பதற அவன் தட்டில் இருந்த சாதத்தை ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாள் சாரு. காரம் அவர்கள் வீட்டு சாப்பாட்டில் எப்போதும் போல சற்று தூக்கலாகவே இருந்தது. உடனே எழுந்து போனவள் ஐஸ் கியூபை எடுத்து வந்து அவன் வாயில் கொடுத்தாள். தேங்க்ஸ் பேபி என்றான் யோகன். அம்மா, அவருக்கு காரம் சேராது என்றாள் சாரு. இப்போ சொல்லடி, சமைக்கும் போது பக்கத்திலே தானே இருந்த, சொல்கிறதுக்கு என்ன என்று கடிந்தவர், நீ ஏதோ செஞ்சிய, அதையாவது அவருக்கு ஏத்தார் போல செஞ்சியா என்று கேட்டார். நான் மீனை சமைச்சேன், அதில் காரம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். ஆனால் அவருக்கு மீனை சரியாக முள்ளை பார்த்து சாப்பிட தெரியாது. யாராச்சும் எடுத்து கொடுத்தா சாப்பிடுவார் என்றவளின் பார்வை வேலனை ஒரு முறை பார்த்து மீண்டது. யாராச்சும் என்ன யாராச்சும், இதுக்குன்னு யாரையும் தேடியா பார்க்கணும்? அதான் நீ மீனை அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்விய, அப்புறம் என்ன என்று லக்ஷ்மி கடுகடுக்க அவள் மீண்டும் வேலனை பார்த்தாள். லக்ஷ்மி, அவளுக்கு தட்டு போடாத, சின்னவளைய மாப்பிள்ளையை சாப்பிட வச்சுட்டு நீயும் சாப்பிட்ரு, இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒரே தட்டில் சாப்பிடுங்க என்றார் ராஜரத்னம். யாரு இவரா இப்படி பேசுவது என்று அதிர்ந்து அனைவரும் அதிர்ந்து பார்க்க சந்திரமதி கொஞ்சம் அதிகமாகவே பார்த்தாள். என்ன பெரியவள அப்படி பார்க்குற? உன் புருஷன் உனக்கு அள்ளி தரலன்னா நான் என்ன செய்வேன்? அவனை பாரு என்றார் அவர் மீசையை தடவியபடி. அட பாவி மனுஷா, புல்லுக்கிட்டு மீசையை தடவி தடவி எதிர இருக்கிறவன பயங்காட்டி எதுவும் சொல்வாரோன்னு கல்யாணம் ஆன புதுசில் பொண்டாட்டிக்கிட்ட பேச பயந்தது எனக்கு தானே தெரியும். இங்கேயே இப்படின்னா என் வீட்டில் கேட்கவா வேணும்? அப்படியே இருந்திருந்து கட்டளை மட்டும்தான் மனைவிங்கிறதே பழகி போச்சு எனக்கு. இப்போ 6 வயசில் ஒரு மகனும் 4 வயசில் ஒரு மகளும் ஆன பிறகு எங்கிருந்து வரும் இதெல்லாம்? இந்த யோகம் கொடுத்து வச்சவன் என்று பெருமூச்சு விட்டான் வேலன். என்ன பெரிய மாப்பிள்ள, யோசனை பலமாக இருக்கு என்று கேட்ட மாமனாரிடம் சிரித்து வைத்தான் வேலன். லக்ஷ்மி முல்லை நீக்கி மீனை ஒரு தட்டில் கொண்டு மருமகனுக்கு வைத்தார். போதாத குறைக்கு மாமனார் மீனை எடுக்கும் போதெல்லாம் அவனுக்கு தான் கொடுத்தார். யோகன் தன்னை கட்டுப்படுத்த மிகவும் சிரமப்பட்டான். 10 வயது முதல் சாப்பிட்டாயா என்று கேட்க ஆளில்லாமல் வளர்ந்ததை நினைத்து பார்த்தான். பணம் கொட்டி கிடக்கலாம், ஆனால் பாசம், அன்பு, அக்கறை எதுவும் இல்லாமல் யாரால் தான் வாழ முடியும்? அது ஆணென்றாலும் பெண்ணென்றாலும் சாரு வந்த பிறகுதான் என் மேலும் அன்பு காட்ட ஒரு ஜீவன் இருக்கு என்று நினைத்தான். இன்று அவள் மூலமாக எத்தனை அன்பான உறவு அவனுக்கு! சாருவின் தந்தை கரடு முரடானவர் என்றாலும் யோகனுக்கு அவரை மிகவும் பிடித்து போனது. முக்கியமாக அவரின் கட்டுப்பாடு என்றால் என்னவென்றே தெரியாதா அவனுக்கு? அவரிடம் பிடித்ததே அதுதான். அது மட்டுமல்லாமல் அவரின் பேச்சில் இருந்த ஒட்டுதல், காலையில் வேப்பங்குச்சியில் பல் துலக்க அவர் சொல்லி தந்தது என்று எல்லாமே அவரிடம் இவனுக்கு ஒரு பிரியத்தை ஏற்படுத்தியது. ஒரு வழியாக மதியம் உணவை முடித்தவர்கள், மாப்பிள்ள, நாளைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். அங்கே போகாமல் உன்னை வெளியே எங்கேயும் அனுப்ப முடியாது. அதனால தான் நீயும் நம்ம தோட்டம் தரவுன்னு சகலத்தையும் பார்க்க வேணாமா? சின்னவளை, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போ, கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு வாங்க. சாயங்காலம் உன் அத்தை, சித்தின்னு எல்லாரும் வர்றதா சொன்னாங்க, விருந்துக்கு கூப்பிடுவாங்க போல என்று தகவல் கொடுத்தவர் ஓய்வெடுக்க சென்று விட்டார். மித்து, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் அக்கா கிட்ட பேசிட்டு பின்னாடி வரேன் என்றாள் சாரு. அவள் தன்னை தனிமையில் சந்திப்பதை தவிர்க்கிறாள் என்று புரிந்து கொண்டவன் எதுவும் சொல்லாமல் தலையை ஆட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். 1 மணி நேரம் சென்ற பிறகு தன் அறைக்குள் போனவள் உள்ளே போகாமல் அப்படியே நின்றாள். தூங்கியிருப்பான் என்று நினைத்து வந்தால் அவன் லேப்டாப்பை வைத்துக்கொண்டு வேலை பார்த்து கொண்டிருந்தான். வாசலில் நிழலாடுவதை பார்த்து நிமிர்ந்து பார்த்தவன், நான் மதியம் ஓய்வெடுத்து பழக்கம் இல்லை. இந்த 5 நாளும் பழகிட்டா அப்புறம் ஆஃபீஸ்லேயும் பொய்ய மனம் அதை தான் தேடும். ஸோ ஐ எம் சாரி உன்னோட தனிமையை கெடுத்ததுக்கு என்றான் அவளை பார்த்து. தான் அவனை தவிர்ப்பதை அவன் புரிந்து கொண்டான் என்று நினைத்து கொண்டு பதில் எதுவும் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் அவள். அவள் கஷ்டமாக உணர்வதை தெரிந்தும் யோகனும் பார்வையை அகற்றாமல் அவளையே பார்த்தான்.
உடனே உள்ளே வந்தவள் ஒரு புக்கை எடுத்துக்கொண்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு படிக்கத் தொடங்கினாள். ராட்சசி என்று முணங்கியவன் தன் வேலையை பார்த்தான். ஆனால் கவனம் அதில் செல்ல மறுத்தது. திரும்பி பார்த்தான். அவள் கையில் புத்தகம் கீழே விழ தயாராக இருக்க தூக்கத்திற்கு சாருவின் கண் தயாராகி கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்த தன் ஃபோனை சைலண்டில் போட்டவன் தன் வேலையை தொடர்ந்தான். கொஞ்ச நேரத்தில் அவன் எதிர்பார்த்த ஒரு ஃபோன் வர அதை எடுத்துக்கொண்டு வெளியே போய் பேச எழுந்தான். அவன் எழவிடாமல் ஏதோ இழுத்து பிடிக்க திரும்பியவனின் கண் கனிந்தது. சாரு அவனுக்கு தெரியாமலேயே அவனின் டிஷர்ட்டை பிடித்து கையில் சுருட்டி வைத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அமர்ந்து அவள் கையை மெதுவாக விலக்கியவன் வெளியே சென்று பேசிவிட்டு வந்தான். வந்தவன் அப்போதுதான் கவனித்தான் சாரு அவனையே பார்த்து கொண்டிருப்பதை. அவள் பிடியிலிருந்து இவன் தன் டிஷர்ட்டை விலக்கிய போது விழித்து கொண்டாள் போல என்று எண்ணியவன் அவள் என்ன ஓட்டதை புரிந்து கொண்டான். பழையபடி தன் இடத்தில் வந்து அமர்ந்தவன் அவளை இழுத்து தன் மடியில் போட்டுக்கொண்டான். சில விஷயங்களை பற்றி உன்கிட்ட பேசணும், ஆனால் அது இங்கே வச்சு இல்லை, பூனேயில் போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். அதுவரை பேயை பார்க்கறது மாதிரி என்னை விட்டு விலகி ஓடாமல் இரு பேபி என்றான் லேப்டாப்பை இயக்கியபடி. சாரு பதில் ஏதும் சொல்லாமல் திருப்பி அவனை இடுப்போடு கட்டி கொண்டு தூங்கி போனாள். மாலை சாருவை அழைக்க மேலே வந்த லக்ஷ்மி கதவு திறந்து இருக்கவும் சாருமா என்று கதவை தட்டினார். அத்தை உள்ள வாங்க என்று யோகன் குரல் கொடுக்கவும் உள்ளே வந்த லக்ஷ்மி மகள் தூங்கும் அழகை பார்த்தவர் சங்கடமாக உணர்ந்தார். ஆனால் யோகன் மிகவும் சாதாரணமாக சொல்லுங்க அத்தை என்றான். இல்லை பொழுது சாயப்போது இன்னும் இவ கீழே வர காணோமேன்னு பார்க்க வந்த மாப்பிள்ள என்றார். இடையில முழிச்சா அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், அவளா விழிக்கிட்டோம் அத்தை என்றவனிடம் சரிங்க மாப்பிள்ள என்று கூறிவிட்டு கீழே சென்ற லக்ஷ்மி தன் கணவனிடம் போய் கூறினார். உடல் தேவைக்காக மட்டுமே கணவனும் மனைவியும் தொட்டுக்கொள்ளும் பழக்கம் உள்ளவர்களுக்கு யோகன் சாருவின் நடத்தையும் அப்படித்தான் இருக்கும் என்று தோன்றியது. நாளை கோயிலுக்கு போக வேண்டும் என்றால் தம்பதியர்கள் மத்தியில் இன்று உறவு கூடாது என்று எண்ணி ராஜரத்னம் ஒரு முடிவுக்கு வந்தார். அன்றிரவு அனைவரையும் அழைத்த ராஜரத்னம், மாப்பிள்ளைங்களா கூடத்தில் படுக்க போட சொல்லியிருக்கேன், அதில் தான் இன்றைக்கி எல்லாரும் தூங்கணும். நாளைக்கு விடிகாலையில் எழும்பணும், கோயிலுக்கு போக அப்போ தான் ஹராரையாக தட்ட முடியாது பாரு, அதான் என்றார் அவர். அவரின் எண்ணம் மூத்த மாப்பிள்ளைக்கு நன்றாகவே தெரிந்தது. மாமா எதுக்கு இதெல்லாம், நாளைக்கு கோயிலுக்கு போகணுன்னா இன்றைக்கி எப்படி நடக்கணும்னு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு நாங்கள் என்ன முட்டாங்களா என்று தன் மாமாவிடம் வேலன் ரகசியமாக கேட்டான். உனக்கெல்லாம் தெரியும், ஆனால் பட்டணத்தில் வளர்ந்த சின்ன மாப்பிள்ளைக்கு தெரியாதுல, உன் பொண்டாட்டியும் மாமியாரும் சின்னவகிட்ட எப்படி சொல்லன்னு இழுக்கிறாளுக, என்ன செய்ய என்றார் அவர். அனைவரும் கூடத்தில் போய் படுக்க தயாரானார்கள். முதலில் சந்திரமதி, அடுத்து அவளின் 2 குழந்தைகள் வேலன், ராஜரத்னம், லக்ஷ்மி, சாரு, கடைசியில் யோகன் என்று அனைவரும் படுக்க வேலன் தன் மகளை சாருமதியிடம் போய் படுக்க விரட்டினான். ஏதோ அவனால் முடிந்தது. போப்பா, நான் அம்மா கிட்ட தான் படுப்பேன் என்றது குழந்தை. மாப்பிள்ள ஏன் என்று ராஜரத்னம் வேலனை முழிக்க அவன் அசடு வழிந்தான். பேசி பேசி ஒரு வழியாக ராஜரத்னனின் அதட்டலில் ஒரு வழியாக அனைவரும் தூங்கி போனார்கள். நடுராத்திரியில் தண்ணீர் குடிக்க எழுந்த ராஜரத்னம் மகள் படுத்திருந்த கோலத்தை பார்த்து மனைவியை எழுப்பினார். எழுந்து லக்ஷ்மி சாருவை பார்த்துவிட்டு கணவனை பார்த்தார். சாரு நேற்று போலவே குப்புறப்படுத்திருந்த யோகன் முதுகில் முழுவதும் பரவியிருந்தாள். அவளை எழுப்பு என்று ஜாடை காட்டிய கணவனிடம் எப்படி எழுப்ப என்று பதிலுக்கு ஜாடை காட்டினார் அவர். பெருசுகள் இருவரும் கையை பிசைய யோகனிடம் அசைவு தென்பட்டது. எப்படியும் பொங்கல் என்று நினைத்த லக்ஷ்மி பட்டென்று படுத்துக்கொண்டார். கண்ணை திறக்காமலேயே யோகன் முதுகில் பரவியிருந்த மனைவியை ஒரு கையால் பிடித்துக்கொண்டே கீழே கொண்டு வந்தவன், குரங்க எப்பவும் போல முதுகிலேயே தொங்குவியோ என்று கேட்டுக்கொண்டே மார்பில் போட்டுக்கொண்டான். நீ ஏன் குப்புற படுக்கிற எருமா என்று யோகனுக்கு ஒரு அடி போட்டு அவனை இறுக்கி பிடித்தபடி தூங்கி போனாள் சாரு. நின்று கொண்டு இதை பார்த்து கொண்டிருந்த ராஜரத்னமும் படுத்திருந்த லக்ஷ்மியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராஜரத்னத்தின் முகத்தில் யோசனையின் ரேகைகள், லக்ஷ்மி முகத்தில் எதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாவனை. ஒரு வழியாக விடிந்ததும் அனைவரும் கிளம்பி கோவிலுக்கு செல்ல தயாரானார்கள். பட்டு சேலை சரசரக்க, நீண்ட கூந்தலில் சரம் சரமாக தொங்கிய மல்லிகைப்பூ, கை நிறைய தங்க வளையல்களுக்கு நடுவில் நானும் என்று இடம் பிடித்திருந்த கண்ணாடி வளையல், பெரிய காதணி, அளவான தங்க நகை என்று தேவலோகத்து கன்னியாக தன் முன் வந்து குங்குமத்தை நீட்டிய மனைவியை பார்த்தவன் சிரித்தான். பேபி முன்னிறியே என்று கிண்டல் செய்தான். போதும் உன் கிண்டல்லாம், உன்னை எங்கெல்லாம் தேட, ரூமில் இல்லாமல் ஹாலில் என்ன செய்கிற என்றாள். அம்மா குளிக்க போனீங்க, சரி ரெடி ஆகட்டும்னு பசங்களை ரெடி பண்ணலான்னு வந்தேன், நீ எதுக்கு என்ன தேடின என்றான். வேற எதுக்கு, இந்த குங்குமத்தை வைக்க தான் என்றவளை சந்தேகமாக பார்த்தவன். ஏன் நீயே வைக்க வேண்டியதானே என்றான். முடியாது, நீ தான் எனக்கு டெய்லி வச்சு வரணும் என்றவளிடம். அப்படின்னா டெய்லி நீ என் காலில் விழுவியா என்று கேட்டான். ஏன் அப்படி கேட்குறா? இல்லை, கல்யாணத்தன்னைக்கு பொட்டு வச்ச எல்லாரும் காலில் விழுந்தியே, அதான் கேட்டேன் என்றான். நான் மட்டுமா விழுந்தேன், நீயும் தான் விழுந்த, அது வேற இது வேற.
அவங்க ஆசீர்வாதம் செஞ்சு நெற்றியில் வச்சாங்க. நான் உன்னை இங்கே வைக்க சொன்னேன். உனக்கு மட்டும்தான் இங்கே குங்குமம் வைக்கிற ரைட்ஸ், புரியுதா? வச்சு விடு என்றாள் சாரு. ஓகே ஓகே என்று குங்குமத்தை வைத்து விட்டவன் அவள் முகத்தை கையில் ஏந்தி வழக்கமான தன் முத்திரையை நெற்றியில் பதித்தான். அதுவரை இங்கிருந்தாரோ ராஜரத்னம் சரியாக அவன் முத்தம் கொடுக்கும் நேரத்திற்கு வந்து சேர்ந்தார். இந்த லட்சுமிக்கு அறிவே இல்லை. பெத்த பொண்ணுகிட்ட கோவிலுக்கு போகணும், உன் கணவன்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்கமாறுன்னு சொன்னால் என்ன? அதுகளுக்கு என்ன தெரியும்? புதுசாக கல்யாணம் ஆனதுங்க, சின்ன ஜெஸ்ஸுங்க, அப்படி தான் இருக்கும். கிழவி இவளுக்கு இந்த வயசில் வெக்கம் வேற என்று எண்ணி பல்லை கடித்து கொண்டு பார்வையால் மனைவியை தேடினார். அங்கே யோகனிடமிருந்து நேராக சாரு தாயிடம் சென்றாள். அம்மா, எப்படி இருக்கேன் இந்த புடவையில் என்றால் சுட்டிக்காட்டி. உனக்கு என்ன, ரொம்ப அழகாக இருக்க குட்டி என்று லக்ஷ்மி சாரு நெற்றியை யோகனை போலவே முத்தம் கொடுத்தார். இதை பார்த்த ராஜரத்னத்திற்கு மறுபடியும் ஏதோ யோசனை ரேகை ஓடியது முகத்தில். தன் அறைக்கு செல்ல வந்த சாரு தன் அப்பாவை பார்த்து நின்றாள். அப்பா என்ற மகள் சொல்ல வந்ததை சொல்லாமல் நிறுத்தவும் அவள் சொல்லும் அளவுக்கு அவளிடம் என்று நான் ஒரு அப்பனாக நடந்து கொண்டேன் என்று வருந்தியவர், ரொம்ப அழகாக இருக்கம்மா, உன்னால் அந்த புடவையோட அழகு கூடி போச்சு என்று தலையை தடவினார். தான் கூறியதில்தான் மகள் கண்ணில் எத்தனை ஆனந்தம் என்று தோன்றியது அவருக்கு. தன் மகளின் முகம் பார்த்து சிரித்து கொண்டே அங்கிருந்து போனவள் தொலைவில் இருந்த யோகனிடம் போய் நடந்ததை கூறினாள். ஓ மீசக்கார அப்பாவுக்கும் உன் மேலே பாசம் இருக்குன்னு தெரியுதா? கண்ணில் போட்ட மை கலைஞ்சிட போகுது. அப்புறம் என் அழகான மகள் எங்கே, இந்த கருப்பழகி யாருன்னு உன் அப்பா கேட்க போகிறாரு என்று கிண்டல் செய்தான். போமுத்து, உனக்கு ஒரு வேலையே இல்லை என்று சினிங்கி கொண்டு போகும் மனைவியை பார்த்து சிரித்தான் யோகன். இப்போதெல்லாம் சந்திரமதி தன் இரு குழந்தைகளையும் பற்றி கவலைப்படுவதே இல்லை. அவர்களுடன் விளையாடுவது, சாப்பிடுவது, அவர்களை ரெடி பண்ணுவது என்று சகலத்தையும் யோகனை பார்த்து கொள்கிறான். அதுகளும் சித்தப்பா சித்தப்பா என்று அவனின் கழுத்தை கட்டி கொண்டே தொங்கிக் கொண்டிருக்க சந்திரமதி ஃப்ரீயாக இருந்தாள். எல்லோரும் கிளம்பி காரில் சென்று குலதெய்வத்திற்கு பூஜை கொடுத்து வழிபட்டு விட்டு உணவை முடித்து கொண்டு கிளம்ப இரவு ஆகிவிட்டது. காலையில் கிளம்பும் போதே ராஜரத்னம் மனைவி மூத்த மருமகன் மகளை கூப்பிட்டு சொல்லிவிட்டார். அதுங்க எப்போதும் ஒட்டிகிட்டே இருக்கும், அப்படி இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வர பிரித்து வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றார். கவலையே படாதீங்க மாமா, அதை நான் பார்த்துக்கிறேன் என்று வேலன் முந்தி கொண்டு பதில் சொல்ல அவனை ஒரு பார்வை பார்த்தார். ரொம்ப சந்தோஷப்படாதடே, கோவிலுக்கு போயிட்டு வரதான்னு சொன்னேன். அப்புறம் நீ நினச்சாலும் சின்னவன் அதை கேட்டுவிட்டு தான் மறுவேளை பார்ப்பான் என்று கூறிவிட்டு சென்றார் அவர். அதனால் காலையிலிருந்து வேலனின் மகள் யுவனிகா, மகன் யுவன் 2 பேரும் யோகனிடம்தான் இருந்தனர். அதிலும் யுவனிகாவை யோகன் கீழே இறக்கவே இல்லை. சந்திரா குழந்தைகளில் தொந்தரவு இல்லாமல் தங்கையின் கையை பிடித்து கொண்டு திரிந்தாள். ஆனால் எல்லா நேரமும் அவர்களால் சாருவையும் யோகனையும் பிரிக்க முடியாமல் போனது. நடந்து போகும் வழியில் ஒரு சிறு ஓடை போக அனைவரும் உடையை தூக்கியபடி நடக்க சாரு, ஐயோ மித்து, என் சாரி நனைஞ்சிடும் என்றாள். புடவையை தூக்கி பிடித்து கொண்டு வா என்று தாயிடம், புடவை கசங்கும், செப்பல் ஈரமாகி நடக்கலாம் முடியாது என்று பதில் வந்தது. அப்படின்னா என்னதான் செய்கிறது? ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா புடவை கட்டினா இப்படி தான் என்று லக்ஷ்மி திட்ட தொடங்குவதற்கு முன்னால் யோகன் யுவனிகாவை இடது கைக்கு மாற்றிவிட்டு வலது கையால் சாருவை தூக்கியபடி ஓடையை கடந்தான். ஐயா சித்தப்பா சூப்பர்மேன் என்று கைத்தட்டியது குழந்தை. அப்படி அங்கே இங்கே என்று மனைவிக்கு உதவி செய்தான் யோகன். இவனை நிறுத்த முடியாது என்று வாய்க்குள் முடங்கினான் வேலன். இரவு அனைத்தையும் முடித்துக்கொண்டு அனைவரும் கிளம்பினர். களைப்பில் எல்லோரும் காருக்குள் இருந்தபடியே தூங்கினர். காலையில் போகும்போது அமர்ந்திருந்தபடியே வரும்போதும் இருந்தனர். முன் சீட்டில் யோகன் மற்றும் யுவனிகா, பெண் சீட்டில் சாரு, லக்ஷ்மி, ராஜரத்னம், கடைசி சீட்டில் வேலன், சந்திரமதி, அப்புறம் யுவன். தாய்க்கும் தந்தைக்கும் நடுவில் இருந்த சாரு இருந்தபடியே கண்ணை மூடினாள். அப்போதே லக்ஷ்மி தொடங்கிவிட்டார். உங்கள் மக தூங்குனா அவளை வச்சுட்டு சமாளிக்கவே முடியாது. கட்டில் அந்த உருளுவா, காரில் என்ன நசுக்க போகிறா. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சே, பேசாமல் அவள் புருஷன்ட்டு இருக்க வச்சா என்னவா என்று முடங்கிய மனைவியிடம், சின்ன ஏன் கேட்குற, உன் பெரிய மாப்பிள்ளைய கேளு, அவனுக்கு அதுகளை பிரிக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம். சரி கொஞ்சம் சமாளி, இனி சின்ன மாப்பிள்ளையிடம் எப்படி இது சொல்ல என்றார் ராஜரத்னம் வேலனை திரும்பி பார்த்தபடி. அவன் நல்ல உறக்கத்தில் இருந்தான். டிரைவர் பக்கத்து சீட்டில் இருந்ததால் இரவு நேரத்தில் டிரைவர் தூங்கிவிடக்கூடாது என்று அவரிடம் பேசிக்கொண்டே வந்த யோகன் எதேச்சையாக திரும்பி பார்க்க அவள் மனைவி அவள் தாயின் தோளில் சாய்ந்து தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள். லக்ஷ்மி அவள் தலையை தாங்கியபடி இருக்க, அண்ணா கொஞ்சம் வண்டியை ஓரமாக நிறுத்துங்க என்றான் யோகன். அவர் நிறுத்த, மாமா தப்பாக நினைக்காம கொஞ்சம் இறங்கி பாப்பாவை வாங்கிட்டு முன் சீட்டுக்கு வாங்கலேன் என்றான். சரி என்று இறங்கிய மாமனாரிடம் குழந்தையை கொடுத்தவன், பேபி தூங்க ஆரம்பிச்சா உருண்டுகிட்டே இருப்பா என்றான் டிரைவருக்கு கேட்காத வண்ணம். பரவாயில்ல என்ற மாமனாரிடம் ஒரு சிரிப்பை கொடுத்துவிட்டு மாமியார் தோளிலிருந்த மனைவியின் தலையை தன் தோளிற்கு மாற்றியவன் அவளை லேசாக அணைத்தமாறு வைத்து கொண்டான். லக்ஷ்மியும் ராஜரத்னமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராஜரத்னத்திற்கு கணவன் மனைவி உறவு என்பதற்கு வேறு கோணமும் இருக்கும் போல என்ற எண்ணம் தோன்றியது.
வீடு வந்து சேர்ந்து கீழே இறங்கிய போதும் பாதி தூக்கத்தில் இருந்த மனைவியை கைத்தாங்கலாக அணைத்து அழைத்து போனவன் படியேறும்போது தடுமாறியவளை, தூங்கு முஞ்சி, இப்படியா தூங்குவ, முழிச்சுக்கோ, இந்த ட்ரெஸ்ஸோட தூக்கலாம் முடியாது என்று கன்னத்தில் தட்டினான். சோம்பேறி முத்து, டயர்டாக இருக்கு, கொஞ்சம் தூக்கிட்டு போயேன் என்று 2 கைகளையும் நீட்டும் மனைவியை சிரித்தபடி பார்த்தவன், யாரு, நான் சோம்பேறியா, சரிதான், வந்து தொலை என்று தூக்கி போனான். அரை வரை தூக்கி போனவன் கீழே இறக்கிவிட்டு, ட்ரெஸ்ஸை நீயே மாற்றுவியா, இல்லை அதையும் சோம்பேறி மித்து தான் மாற்றி வரணுமா என்று வம்பிழுத்தான். ஏன் அப்படி கேட்குற, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஏன் மித்து, ஆனால் உனக்கு தான் ஏக குழப்பம், பயம், தயக்கம், நான் வதுவா பேபியா என்று கூறினாள் பதிலுக்கு. போடி, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து தூங்கு என்று பல்லை கடித்தான் யோகன். அவன் கோபத்தை ரசித்தவள், நீ கோவப்படும்போது எவ்வளோ அழகாக இருக்க மித்து என்று அவன் கன்னத்தில் இதழ் பதித்து சென்றாள். போகுது பாரு பிசாசு, எந்த உணர்ச்சியும் கிடையாது. நம்ம ஏதாவது சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா நன்றி கடன்னு வார்த்தை தான் நினைவுக்கு வருது. அவளை பேபியாக பார்த்தா பாசம் வருது, மனைவியாக பார்த்தா கொலை வெறி வருது. முதல்ல என்னை எங்கேயாவது கொண்டு காட்டணும், மூளை சரியாக இருக்கா இல்லையான்னு என்று முனகியவன் கட்டிலில் போய் பொத்தென்று விழுந்தான். மித்து, ட்ரெஸ் மாற்றாமல் தூங்காத என்று குளியலறையிலிருந்து குரல் வர, பேசாமல் சீக்கிரம் வெளியே வா, இல்லை நானே உள்ளே வந்துடுவேன், நீ வெளியே வந்தால் தானே நான் உள்ளே போக முடியும் என்று திட்டினான் யோகன். சரி சரி, ஆரம்பிச்சிடாத வரேன் என்றவள் வெளியே வந்து டவலை அவன் முகத்தில் எறிந்தாள். உன்ன என்று அதை திரும்பி எரிய போனவன் ஒரு நிமிடம் அவளையே பார்த்தான். கண்டிப்பாக அந்த பார்வையில் ஏக்கம் இருந்தது. எழுந்தவன் அவளை சுற்றி கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அத்தியாயம் 26. ஏய் சின்னவளே, என்ன செய்கிற, காய்ச்சல் வரப்போகுது. லக்ஷ்மி, ஏ லக்ஷ்மி, உன் மகளை அடக்க மாட்டியா? நான் மனுஷனாக இருக்க தான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் விட மாட்டீங்க போலையே, பழையபடி அடி வாங்க போகிறீங்க என்று நடுக்கூடத்தில் நின்று அதட்டினார் ராஜரத்னம். வீட்டில் இருந்த அனைவரும் நடுங்க. யோகன் அமைதியாக இருந்தான். அவள் என் மகளாக இருந்தது இப்போது அவள் உங்கள் சின்ன மாப்பிள்ளையோட மனைவி, எது கேட்கறதுனாலும் அங்கே கேளுங்க என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொல்லிவிட்டார் லக்ஷ்மி. மாப்பிள்ளை, என்னையாது என்று யோகனை பார்த்தார் அவர். என்ன மாமா, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் எதுக்கு, வாங்க வந்து உட்காந்து பேசுங்க. அத்தை, மாமாவுக்கு காப்பி கொண்டு வாங்க. பேபி, ஏன் இப்படி நிற்கிற, விளையாடணுன்னா விளையாடு, போதும்னா மேலே போய் ட்ரெஸ்ஸை மாற்று என்றான் யோகன். அடித்து ஊத்தும் மழையில் தொப்பலாக நனைந்து நின்றிருந்த மனைவியை பார்த்த. சாரு, அப்பா இவ்வளோ கோபமான பிறகு நான் அந்த இடத்துல நிற்பேனா என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து ஓடினாள். பேபி, மெல்ல, கீழே விழுந்துட போற என்றவனை ஒரு விசித்திர பிறவியை பார்ப்பது போல பார்த்தார் ராஜரத்னம். மாப்பிள்ள, நீ ஏன் இப்படி இருக்க, அவள் குழந்தை இல்லை, இப்படி இருந்து அவளுக்கு பொறுப்பு எப்படி வரும்? முதல்ல நீ அவளை எப்படியோ கூப்பிடுறியே, என்னது பேபி, அப்படி கூப்பிட்றத நிறுத்து என்றார் கடுப்பில். எனக்கு அப்படியே கூப்பிட்டு பழகி போச்சு மாமா, அப்புறம் அவளுக்கு என்ன பொறுப்பு இல்லை, நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிப்பா. இப்போ யாருக்கும் பிரச்சனைன்னா உடனே அதுக்கான தீர்வை உடனே தருவா. என்ன கொஞ்சம் சேட்டைக்காரி, பிடிவாதமும் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். மழையை கண்டா அவளோட கண்ட்ரோல்லே நிற்க மாட்டா. சின்ன பொண்ணு தானே மாமா, அதோட எப்பவும் சீரியஸாக பொறுப்பாக இருந்து என்னத்தை சாதிச்சிட போகிறோம்? அவள் வாழ்க்கை, அவள் சந்தோஷம், அதை தடுக்க நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவள் செய்கிற செயலால் அவளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ பாதிப்பு இல்லைன்னா அவள் கொலையே செஞ்சாலும் நான் அவள் பக்கம்தான் நிற்பேன். மலையில் ஆடினான்னா ஒரு மாத்திரையை விழுங்கிட்டு சும்மா இருப்பா. அதுக்கு போய் இவ்வளோ டென்ஷனாக உங்களுக்கு? மாமா, உங்கள் மகள் கோல்டு மெடல் வாங்கின டாக்டர், ஞாபகம் இருக்கா என்று கேட்டு சிரித்தான். ஏன் இல்லாமல், ஆனால் டாக்டருக்கு மலையில் நனைஞ்சா காய்ச்சல் வராதுன்னு இருக்கா என்ன? என்னமோ சொல்கிற நீ, உன்னை விட அவளை யாரும் பத்திரமா பார்த்துக்க முடியாது, அதனால் உனக்கு எதுவும் சொல்ல வேணாம் என்றார் அவர். அதற்குள் காஃபியுடன் லக்ஷ்மி வர அதை வாங்கி பருகியவர், வர வழியில் இடியும் மின்னலுமா மழை கொட்ட இந்த சின்னது மலையில் நின்று ஆடவும் பதறிய போயிட்டேன் என்றார் மனைவியை சமாதானப்படுத்தும் நோக்கில். இங்கே அந்த அளவுக்கு மழை இல்லையே என்று அவரை பொருத்தி பேசிய லக்ஷ்மியை பார்த்த யோகன் மாமியாரின் பொறுமையை கண்டு வியந்து கொண்டான். இவரிடம் இருக்கும் பொறுமையில் 1% கூட அந்த பிசாசிடம் இல்லையே என்று நினைக்கவும் சாரு கீழே இறங்கி வந்தாள். அவசர அவசரமாக உடையை மாற்றிக்கொண்டு முடியை கூட உதறாமல் வந்தவளை பார்த்த யோகன், என்ன அவசரம், பொறுமசாலியே என்றான். அவள் பதில் கூறாமல் ராஜரத்னத்தை கஞ்சாடையால் காட்டினாள். சும்மா என்பது போல அவனும் தலையை ஆட்ட, அப்பா என்று அவர் பக்கத்தில் போய் அமர்ந்தாள். ஆமாம், அப்பா தான், அந்நாளிலிருந்து உனக்கு இதான் வேலை, செய்யாதன்னா செய்யணும், உனக்கு ஏற்றா போல நீ என்ன செஞ்சாலும் அதான் சரின்னு நிற்கிற ஒரு புருஷன், வேற என்ன உனக்கு கொண்டாட்டம்தான் என்று தலையை தடவி விட்டவர், ஈரமாக இருக்கு பாரு என்று கூறிவிட்டு ஓய்வெடுக்க சென்றார். சாரு, வாமா தலையை காய வைக்கலாம் என்று லக்ஷ்மியிடம், பரவாயில்லாத்த, நான் பார்த்துக்கிறேன் என்றான் யோகன். சிரித்துவிட்டு ஒரு நிமிடம் இருவரையும் கண்குளிர பார்த்தவர் அங்கிருந்து கிளம்பினார்.
ஏண்டி என்னடி சொல்கிறான் இவன்? பொண்டாட்டிக்கு தலையை தோட்டு விட போகிறானா என்ன என்று வாயை பிளந்த வேலனிடம், அவர் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன, சும்மா வாய் பார்க்காம உள்ள வாங்க என்று கூறிவிட்டு போகும் மனைவியை பார்த்தவன், இவன் என்ன மந்திரவாதியா? இரும்பு மாதிரி இருந்த மாமனாரை இலக வச்சிட்டான், புழு மாதிரி இருந்த பொண்ணுங்களை பேச வச்சிட்டான் என்று முனகியவன் விரலை எண்ணினான். கல்யாணம் ஆகி 3 நாளில் என்னவெல்லாம் செஞ்சிட்டான். இன்னும் மீதி இருக்கிற 2 நாளில் என் பொண்டாட்டிக்கு வீரம் வந்து நான் கொடுத்த அடியெல்லாம் திருப்பி கொடுக்க வச்சிடுவோம் போலயே. ஒரு கண் பார்வையில் நடுங்குபவ எப்படி பேசிட்டு போறா? எல்லாம் நேரம், இவனை சீக்கிரம் கிளப்பணுமே என்று எண்ணிய வேலன் தன் அறைக்கு போனான். பேபி வா ரூமுக்கு போகலாம் என்று கீழே அமர்ந்திருந்த அவளை கரம் பிடித்து எழுப்பிவிட்டான் யோகன். அறைக்குள் சென்றவன் அவளுக்கு உதவி செய்துவிட்டு தன் வேலையை பார்க்க தொடங்கினான். ஈர கூந்தலுடன் படுக்க சென்றவளிடம், பேபி முடி காயிற வர படுக்கக்கூடாது, சளி பிடிச்சிரும், அப்புறம் அப்பா கிட்ட என்னால் பதிலெலாம் சொல்ல முடியாது, இங்கே வா என்றான். போ மித்து, அப்பாவுக்கு வர வேலையே இல்லை, எனக்கு தூக்கமாக வருது. அம்மா மதியம் வேணாம் வேணான்னு சொன்னாலும் கேட்காம வயிறை ஃபுல் ஆக்கி விட்டுறாங்க, அப்புறம் எப்படி தூங்காமல் இருக்க? போதாத குறைக்கு மலையில் வேற ஆடிட்டேன் என்று சினுங்கினாள் அவள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ தூங்குன அப்புறம் நீ எப்போவுமே மழையை மறந்துட வேண்டியதுதான் என்றான் மிரட்டலாக. உனக்கு என் அப்பாவே பரவாயில்ல என்று எரிச்சல் பட்டவள் கட்டிலிருந்து இறங்கி வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். இந்த பாரு, இது உனக்காக நான் கட்ட போகிற ஹாஸ்பிட்டலுக்கான மாடல், பிடிச்சிருக்கான்னு மாறு, இல்லைனா பிடிச்ச மாதிரி சொல்லு, டிசைன் பண்ணலாம் என்றவனிடம், நீயே பாரு, எனக்கு இதெல்லாம் பார்க்க வேணாம், ஹாஸ்பிட்டல் கட்டி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் ஆன உதவியை பண்ணணும், அதற்கு முன்னாடி இன்னும் 2 வருஷம் படிக்கணும் என்றாள். படி, எங்கே படிக்க போகிற? ஃபாரினுக்கு போயா இல்லை இந்தியாலையா? ஆசை உனக்கு, நான் ஃபாரினெல்லாம் போக மாட்டேன், அங்கே பூனேயில் தான் படிப்பேன், என்னை விரட்டுறதுலேயே குறியாரு என்றவள் அவன் கையில் இருந்த லேப்டாப்பை வாங்கி கீழே வைத்தாள். லேப்டாப்பை வைத்துவிட்டு அவன் மடியில் போய் அமர்ந்தவள், மித்து சொல்லு, என்னை 2 வருஷம் படிக்க ஃபாரினுக்கு அனுப்பிட்டு என்னை பார்க்காம நீ இருந்துடுவியா என்று கேட்டாள். அவளை நேரே பார்த்தவன், என்னோட மனசோட ஆசைக்காக ஒருபோதும் நான் உன்னோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க மாட்டேன், அதையும் தவிர நீ இப்போ என்னோட மனைவி, நினச்ச நேரம் உன்னை பார்க்க நீ எங்கிருந்தாலும் வர்ற உரிமையை இது எனக்கு தந்திருக்கு என்று அவள் கழுத்தில் இருந்த தாலியை காட்டினான். அது மட்டும் இல்லை பேபி, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவளோட பழைய பழக்க வழக்கம், திறமை, பொழுதுபோக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு கணவன், பிறந்த குழந்தை மட்டும்தான் உலகம்னு மாறித்தான் ஆகணும்னு என்ன சட்டம்? நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு உன்னை மேலும் மேலும் மிளிர வைக்கணும், அதை விட்டுட்டு உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு பேசி உன்னை ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே அடைக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீயாக தான் இருக்கணும். நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பை பற்றி தான் உனக்கு தெரியுமே, அதில் உனக்கு ஏதாவது சந்தேகமாக என்ன என்று கேட்டவனின் கண்ணில் இருந்த கனிவை பார்த்தவள், மித்து, நான் உன்ன மாதிரியே நீயாகவே பழைய முத்துவாரு அப்படின்னு மட்டும் சொல்லுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காத, தெரிஞ்சும் தெரியாமல் கூட நீ பழைய பொழுதுபோக்க தொடரன்னு நினைக்கக்கூடாது என்று பத்திரம் காட்டியவளை அதிர்ச்சியாக பார்த்தான். அவளுடைய கண், நான் கேலி பேசுகிறேன், என்னுடன் கலந்து கொள்வாயா என்று இவனை அழைத்தது. சிரித்தவன் அவள் பத்திரம் காட்டிய விரலை பிடித்து ஆட்டி, அடியே என் பொண்டாட்டி, நான் உனக்கு தாலி கட்டுறதுக்கு 2 வருஷம் முன்னே நான் சும்மா ஒரு பொண்ணை வீட்டுக்கு அழைச்சி வந்ததுக்கு அந்த அடி அடித்தேன், அப்போதான் நான் சொல்லிட்டேனே உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் தொடமாட்டேன்னு, அப்புறம் என்ன உனக்கு என் மேலே திடீர் சந்தேகம் என்று கேட்டான். ஏய் மித்து, சந்தேகம்லாம் பெரிய பேச்செல்லாம் பேசாத, உன்னை நான் சந்தேகப்பட்டா என்ன நானே சந்தேகப்படுவது போல அழகாதா என்று சாருவை அணைத்து கொண்டவன், இதெல்லாம் நல்லா பேசு, ஆனால் என்னை கல்யாணம் செஞ்சுக்க சொன்னியே ஒரு ரீசன், அது மட்டும் இல்லைனா எவ்ரிதிங் இஸ் ஓகே என்றவன் அவள் பதில் பேச முயல்வதை அவள் இதழில் விரல் வைத்து தடுத்தான். வேணாம், இப்போ இங்கே எதுவும் பேச வேணாம், நமக்கு ரொம்ப டைம் இருக்குது, அப்புறம் பேசிக்கலாம் என்றவனின் விரல் மட்டும் அவள் உதட்டிலிருந்து விலக மறுத்தது. பேபி, நீ என்னை லவ் பண்ணையா? எஸ்னா எப்போ, ஏன் என்று கேட்டான். அவள் சொல்ல போகும் பதிலுக்காக அவன் இதயம் வேகமாக துடித்தது. அவன் மார்பில் சாய்ந்திருந்த சாருவுக்கு அவனின் அதிவேகமான இதய துடிப்பு நன்றாகவே கேட்டது. அவள் பதில் சொல்ல முயலும்போது, சித்தப்பா என்று பாதி திறந்திருந்த கதவை தள்ளிக்கொண்டு யுவனிகா ஓடி வந்தாள். ஓடி வந்த குழந்தை அவள் இருக்க தேடிய இடத்தில் சாரு அமர்ந்திருப்பதை பார்த்து, சித்தி, நீ பெரிய பொண்ணு தானே, தள்ளிப்போ, நான் தான் சித்தப்பா மடியில் இருப்பேன் என்றாள். இருப்ப ஓடி போயிடு, உன் அப்பா மடி காலியாக தானே இருக்கும், அதில் போய் உட்காரு, இல்லை உன் மீசக்கார தாத்தா மடியில் போய் உட்காரு என்றாள் யோகனின் கழுத்தை கட்டிக்கொண்டு. முடியாது, நீ போய் உன் அப்பா மடியில் உட்காரு, தள்ளிப்போ என்று அடம் பிடித்து அழ ஆரம்பித்தாள் குழந்தை. அழாத, எங்கிருந்து தான் கிளம்பி வருவீங்களோ என்றவள் அவன் மடியிலிருந்து எழுந்தாள். எழுந்தவள் சிரித்து கொண்டிருக்கும் அவனை தலையணையை வைத்து ஒன்று போட்டுவிட்டு, சிரிக்கிற, உனக்கு குழந்தையே பெற்று தர மாட்ட பாரு, அப்புறம் நீ என்னை பார்த்து யாருன்னு கேட்ப என்றவள் கட்டிலில் போய் பொத்தென்று விழுந்தாள். சித்தப்பா வா போகலாம்,
கீழே போய் விளையாடலாம், சித்தி வேணாம், சீப்பில் என்று குழந்தையை தூக்கியவன், அப்படி சொல்லக்கூடாது, பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லு என்று திருத்தினான். ஆமாம், நான் பேட் கேர்ள், நீங்கள் 2 பேரும் குட், ஒழுங்காக ஓடி போயிடுங்க என்று ஒரு பொம்மையை தூக்கி எறிந்தாள் சாரு. அதை பிடித்தவன், குட்டி உன் சித்தி ரொம்ப கோபத்தில் இருக்கா போல, வா அவளை சிரிக்க வைப்போம், இல்லைனா அவள் சாக்லேட் தராமல் நமக்கு ஊசி போட்டுடுவா என்றான் குழந்தையிடம். ஐயோ ஊசி வேணாம், சித்திக்கு கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கலாம் என்றது குழந்தை. வா போகலாம் என்றவன் குழந்தையை கட்டிலில் விட்டுவிட்டு சாரு அருகில் போனான். மித்து போயிடு, நான் உன் மேலே கோபத்தில் இருக்கேன் என்றவள் மேல் குழந்தை போய் விழுந்தது. விழுந்த குழந்தை அதுக்கு தெரிந்தது போல கிச்சு கிச்சு மூட்ட யோகன் தன் பங்குக்கு அங்கே இங்கே என்று கிச்சு கிச்சு மூட்டினான். அதற்கு மேல் சிரிக்காமல் இருக்க முடியாமல் சாரு சிரிக்க மூவரும் கட்டிலில் புரண்டனர். ஒரு கட்டத்தில் கீழே சரிந்து சாருவின் கையை 2ஐயும் அழுத்தி பிடித்து அவளை சிறை செய்தவன், எனக்கு குழந்தை பெற்று தர மாட்டியா என்றான் அவள் முகத்தருகே குனிந்து. மாட்டேன், நீ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு சொல்லு, அப்புறம் ஒன்று என்ன 3 பெற்று கொடுப்பேன் என்றாள் சாரு சிரித்து கொண்டே. அவர்கள் 2 பேரின் நெருக்கத்துக்கும் நடுவில் குனிந்து உள்ளே வந்த குழந்தை, சித்தி தான் சிரிச்சாச்சே, வாங்க போகலாம் சித்தப்பா என்றது குழந்தை. போகலாம் போகலாம், உங்கள் சித்தி எமகாதகி, நான் போன பிறகு படுத்து தூங்கிடுவா, அப்புறம் உன் தாத்தா தை தைன்னு குதிப்பாரு என்றவன் எழுந்து சாருவை இழுத்து அவள் தலைமுடி கட்டிலுக்கு வெளியே இருக்கும்படி படுக்க வைத்தவன் தன் தலையை அவள் வயிற்றின் மேலே வைத்து படுத்துக்கொண்டு குழந்தையை தூக்கி தன் மேல் வைத்து கொண்டு விளையாட்டு காட்டினான். கொஞ்ச நேரத்தில் சாரு தூங்கி போக குழந்தையை தூக்கி கொண்டு கீழே வந்து விளையாடினான். அன்று இரவு உணவு வேலை முடிந்த பிறகு, அம்மா நாம் எல்லாரும் அன்னைக்கு போல் ஹாலில் படுக்கலாமா என்று கேட்ட மகளை வினோதமாக பார்த்த லக்ஷ்மி, ஏம்மா என்றார். இன்னும் 2 நாளில் ஊருக்கு போயிடுவேன் அதான் என்ற மகளிடம், நான் ஒன்று கேட்கவா என்றார் லக்ஷ்மி. ஒன்று என்ன 10 கேளுங்க, ஆனால் இன்னைக்கு ஹாலில் தான் படுக்கணும் சரியா என்ற காரியத்திலேயே குறியாய் இருந்த மகளை பார்த்தவர், சாருமா நீ எங்கள் மகளாகவே இருக்கியா இல்லை உன் கணவனுக்கு மனைவியாக மாறிட்டியா என்று கேட்டார். இது என்ன லூசுத்தனமான கேள்வி என்று எண்ணியவள் தாமதமாக அவரின் கேள்வியை புரிந்து கொண்டு கண்ணம் சிவந்தவர், உன் மகளாதாமா இருக்கேன் என்று கூறிவிட்டு ஓடிவிட்டார். அடக்கடவுளே, அதனால தான் இவளுக்கு புருஷங்கிற வெக்கம் வராமல் எப்பவும் அவள் கழுத்தை கட்டிகிட்டே திரியிறாளா, சரிதான் காரணத்தை கேட்கலான்னு பார்த்தாலே ஓடிட்டாளே என்று நினைத்தவர் ராஜரத்னத்திடம் சொல்லி இரவு படுக்கையை கூடத்திற்கு மாற்றினார். அனைவரும் படுக்க தயாராக, மாப்பிள்ள தூங்கும்போது குப்புறப்படுத்தக்கூடாது, நேராக படுத்து பழகுப்பா என்றார். எங்கள் அப்பா எப்போ நீ குப்புறப்படுத்தி தூங்கினதை பார்த்தாரு என்று கேட்ட சாருவிடம் யோகன், தெரியல என்று தோலை குலுக்கினான். சரி மாமா என்று அன்று போல அனைவரும் படுத்துக்கொள்ள, நாங்கள் சித்தப்பாட்ட போகிறோம் என்று சிரித்தபடி குழந்தைகளை தன்னுடன் வைத்து படுத்துக்கொண்டார் லக்ஷ்மி. ஓ என்று நினைத்த சாரு முகத்தில் அசடு வழிந்தது. மீதி இருந்த 2 நாளும் நொடியில் போனது போல ஓடிப்போனது. அந்த 2 நாளில் ஆறு, குளம், கிணறு, தோப்பு, வயல்வெளி என்று சகலத்தையும் சுட்டிக்காட்டி, மாப்பிள என்று கூடவே கூட்டிக் கொண்டு திரிந்தார் ராஜரத்னம். ஒரு பெரிய கிணற்றில் சாரு குதிக்க, பேபி பார்த்து என்று பதறியவனை, சும்மா இருப்பா, ஒன்றாகாது உன் பேபிக்கு, எட்டி பாரு மீன் போல நீந்துவா என் பொண்ணு என்றார் அவர். அது தெரியும், பூனேவில் நீச்சல் குளத்தில் தினமும் நீந்துவா, ஆனால் இவ்வளோ ஆழமாக இருக்கிற கிணத்துல என்று எட்டி பார்த்தவனை பிடித்து தள்ளியவர், உள்ளே போய் நீந்தி பாருப்பா என்றார். உங்கள் அப்பா சரியான ரவுடி உன்னை போல என்று கிணற்று நீச்சலை அனுபவித்தான் யோகன். ஒன்றாக ஊர் சுற்றிய 2 நாளில் வேலனுக்கும் யோகனை பிடித்து போனது. உன்னால் எனக்கு நம்ம மாமனார்கிட்ட நல்ல வாழ்த்து கிடைச்சிது, அதை நினச்சாதான் சகலை உன் மேலே எனக்கு கோபமாக வருது என்றான் வேலன். நான் என்னப்பா செஞ்சேன் என்றான் யோகன். என்ன செஞ்சியா, மச்சினிச்சியை கீழே தரையில் விடுறியா, அதை பார்த்துப்புட்டு மனுஷன் நீ என் மூத்த மாவளை இவ்வளோ நல்லா குடும்பப்படுத்திட்டு இருக்க, ஒரு நாளாவது அவளை சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியா, அன்பா பேசியிருப்பியா, அந்த சின்ன மாப்பிள்ளையை பார்த்து படின்னு கேட்டு ஒரே திட்டு. என்னவோ அவர் அத்தைட்ட அப்படி நடந்துக்கிட்ட மாதிரி மனுஷன் அப்பப்பெல்லாம் இடம் பொருள்னு எதையுமே பார்க்காம அடியில் தீட்டிடுவார். ஆனால் அப்போவும் உன் பொண்டாட்டி அவர் தலையில் மிளகா அரைச்சிட்டு ஓடிடுவா. அதெல்லாம் விடு, என் பொண்டாட்டியை எல்லாரையும் போல் நான் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதான், நீ கூப்பிட்றியே அப்படி ஏதாவது சொல்லி கூப்பிடணுமா, தாங்க முடியலடா சாமி, இன்னும் 2 நாள் நீ கிளம்பினா உடனே நானும் கிளம்பிடுவேன் என் வீட்டுக்கு என்றவனை பார்த்து, அங்கே போய் என்று கேள்வியாய் நோக்கினான் யோகன். அங்கே போய் என்ன, ஒன்று போல் நடக்க பழகிட்டு தான் அப்புறம் மாமனார் வீட்டுக்கே வரணும். என் அப்பாவுக்கு கூட நான் இவ்வளோ பயப்பட மாட்டேன். இவர் தான் எப்படின்னா, நான் பெற்று வச்சுருக்கேனே 2 வானருங்க, அதுங்க ஒரு கரையில் உயிரை வாங்குதுங்க. சின்னதாக நீ கீழே இறக்காமல் தூக்கிட்டு திரிய, அது நீ இல்லாத நேரத்தில் என்ன விட மாட்டேங்குது, குளிக்க கூட நான் தான் வேணும்னு ஒரே அடம் என்று சலித்து கொண்டவன். ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது,
நம்மளை சார்ந்தவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும்போது என்றான் வேலன். சாருவின் உறவினர்கள் விருந்துக்கு அழைக்க, அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக அனுப்புகிறேன். என் வீட்டு விருந்தே இன்னும் முடியலை. என் மாப்பிள்ளையை நல்லபடியாக கவனிக்க கூட நேரம் இல்லை என்றார் ராஜரத்னம். ராஜரத்னத்திற்கு பணம் சொத்து என்று எதுவும் குறையில்லாமல் இருந்தாலும் குணத்தில் மனைவி மக்களை நடத்தும் முறையில் என்று குறை இருந்ததால் அவர்கள் உறவினர்களுக்கு இவர் தனியாக தெரிந்ததில்லை. ஆனால் சாரு அந்த குறையை கூட மாற்றிவிட்டதாக நினைத்தனர் அவர்கள். அது மட்டுமில்லாமல் சாருவுக்கே அந்த ஊரில் ஏக மரியாதை. டாக்டரம்மா டாக்டரம்மா என்று. இது எல்லாவற்றையும் மிஞ்சும் வகையில் சாருவுக்கு அமைந்த கணவன். அந்த ஊரில் அப்படி ஒரு மாப்பிள்ளை யாருக்கும் அமையவில்லை என்று எல்லோரும் பேசிக்கொள்ள ராஜரத்னத்தின் உறவினர்களுக்கு இடையே பொறாமை எழுந்தது. எல்லோரும் வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் சாருவுக்கு அத்தை என்ற உறவு உள்ள பெண்மணியும் அவள் கணவனும் தாங்கள் விருந்துக்கு அழைத்து ராஜரத்னம் மறுத்ததால் தங்கள் மனதை வெளியே தெரியும்படி பேசிவிட்டன. பரவாயில்ல ரத்னம், நீ பார்த்த அந்த பாண்டியன் உனக்கு மாப்பிள்ளையாக வந்திருந்தாலே உன்னை கையில் பிடிச்சிருக்க முடியாது. இப்போ ஆட்ட சாட்டமாக 6 அடிக்கு மேலே உள்ள மாப்பிள்ளை, அதுவும் பணத்தில் புரள்பவனை உன் மகள் பார்த்த போதும் கோவப்படாமல் கட்டி கொடுத்துட்ட என்று சாருவின் அத்தை கூறா. வேணான்னு எப்படி சொல்லுவார்? அந்த தம்பிகிட்ட குமிஞ்சு கிடக்கிற பணத்தை பார்த்து வாயடைச்சு போயிருக்கோம் அவருக்கு என்று அவர் கணவன் ஒத்து பாடினார். அவர்கள் பேச்சில் பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு இருந்தார் ராஜரத்னம். அவர்கள் கிளம்பி போய்விட யோகனை அழைத்தவர், மாப்பிள்ள, நான் உன் பணத்தை பார்த்து மயங்கி என் பொண்ணை கொட்டி கொடுத்துட்டேன்னு என் உறவுக்காரன்லாம் பேசிட்டு போகிறான். அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ அதுபோல் எதுவும் நினைக்கிறியா என்று கேட்டார். மாமா, என்ன பேச்சு இது? யாரோ எதுவோ பேசினாங்கன்னா நீங்களும் நானும் அதுபோல் நினைப்பேன்னு நினைக்கலாமா? பணம் ஒரு மனுஷனை ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும். என்கிட்ட இருக்கிற பணம் என்னை அழிக்க தான் செஞ்சுது. ஆனால் அன்பு அப்படி இல்லை. என் பேபி வந்த பிறகு தான் நான் மனுஷனாகவே மாறினேன் என்றவன் ஒரு நிமிடம் நின்றான். பிறகு தொடர்ந்து பேசினான். அவள் வர்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் கரம் மட்டும்தான் இருந்தது. அதை மாற்றியது அவளோட அன்பு தான். என்னோடய பணம் இல்லை. யாருமே இல்லாமல் கிளப்பு பாரு ஹோட்டல்னு கேடு கெட்டு அலைஞ்ச எனக்கு இப்போது ஒரு அழகான குடும்பம். இதெல்லாம் என் பணத்தால் இல்லை, என் பேபியோட அன்பால் தான் வந்துச்சு என்றவனின் கையை பிடித்தவரின் கண் கலங்கி இருந்தது. ஒரு வழியாக கிளம்பும் நேரமும் வந்தது. மாப்பிள்ள, நான் உனக்கு எதுவும் சொல்ல வேணாம். என்னை விட என் மகளை நீ தான் நல்லா பார்த்துப்ப. நான் எதுவும் சொல்லணும்னு நினச்சா அது இதுதான், இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காத என்றார் ராஜரத்னம். மகளை அணைத்து உச்சி முகிர்ந்த லக்ஷ்மி, சீக்கிரம் எனக்கு ஒரு பேர பிள்ளையை பெற்றுக் கொடுங்க என்றார் இருவரையும் பார்த்து. அனைவரையும் சமாளித்த யோகனுக்கு யுவனிகாவையும் இவனையும் சமாளிக்க முடியாமல் போனது. இரு குழந்தையும் விடாமல் அவன் கழுத்தை கட்டி கொண்டு ஆள அவர்களை வேலன் யோகனிடமிருந்து பிரித்தெடுக்கப்படாத பாடுபட்டான். ஒரு வழியாக இருவரும் கண்கலங்க தங்கள் வாழ்விடத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். அத்தியாயம் 27. தனக்கும் அந்த வீட்டிற்குமான சில மாதங்களின் பிரிவை அன்று முழுவதும் சுற்றி சுற்றி தீர்த்தால் தனது செல்ல நாய்களுடன். பேபி, டிராவல் கலைப்பே இல்லையா உனக்கு? எங்கே போயிடும் இந்த வீடும் உன் செல்ல நாயும்? பதிலுக்கு சிரிப்பை மட்டும் தந்துவிட்டு அதுகள் பின்னாடி ஓடினாள். ஆடி ஓடி களைத்து போனவள் இரவு உணவை முடித்து கொண்டு மாடி படியேறி போனாள். ஊர்லேருந்து வந்து குளிச்சு ரெடியானதுலாம் என்னோட பழைய ரூமில் தான். ஆனால் இப்போ நான் எந்த ரூமுக்கு போகணும்? என்னோட ரூமுக்கா இல்லை மித்துவோட ரூமுக்கா? ஊரில் இருக்கும்போது இந்த குழப்பம் இல்லை, 2 பேருமே ஒரே ரூமில் இருந்தோம். ஆனால் இங்கே எது என்ன இப்படி குழம்ப செய்யுது? எதுக்கு உரிமையோட மித்து ரூமுக்கு என்னால் போகலை? எது என்னை தடுக்குது என்று யோசித்தபடி நின்றாள். அவள் பின்னால் வந்த யோகன் அவள் அங்கு நின்று யோசிப்பதை பார்த்தான். ரூமுக்குள்ளே போகாமல் அப்படியே நின்று என்ன யோசிச்சுட்ருக்கா என்று கேட்ட குரலை கேட்டு திரும்பியவள், எந்த ரூமுக்கு போகணும் மித்து என்றாள். அப்படி கேட்டவளின் கண்ணில் இருந்தது பயமா எதிர்பார்ப்பா என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு பார்வை. ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான். பேசி தொலைங்க, எந்த ரூமுக்கு போகணும்னு தானே கேட்டேன். அதுக்கு பதில சொல்லாமல் போருக்கு போகிறது மாதிரி என்ன யோசனை என்று மனதிற்குள் நினைத்தாலும் எதுவும் வெளியே சொல்லாமல் அவன் முகத்தை பார்த்து கொண்டு நின்றாள் சாரு. நீ என்கிட்ட என்ன கேட்ட? தாலி ஒன்று தான் வேணும்னு. நீ எதுக்கு அதை கேட்டேன்னு தெளிவு உனக்கே இருக்கோ என்னமோ. ஆனால் எனக்கு நீ சொன்ன காரணம் மட்டும்தான் தெரியும். நன்றி கடன். நன்றி கடனை எனக்கு மனைவியாகி நீ தீர்த்துட்ட. அதாவது தப்பு வழியில் வாழ்ந்த எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்ட. அஃப்கோர்ஸ் உண்மையில் நீ எனக்கு வாழ்க்கை தான் தந்திருக்க. என்னை போல் ஒருத்தனுக்கு உன்னை போல் ஒரு தங்கமான பொண்ணு மனைவியாக கண்டிப்பாக கிடைக்க மாட்டா. ஆனாலும் என்று இழுத்தவன், அதை விடு, நீ கேட்டது உனக்கு கிடைச்சிட்டு. தாலி கட்ட சொன்ன கட்டிட்டேன். ஃபோட்டோவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க சொன்னேன், அப்படியே செஞ்சேன். ஊரில் இருக்கிறவரை உன்னை பேபியாகவே நினைக்க சொன்னேன், அதையும் செஞ்சிட்டேன். நீ சொன்னதெல்லாம் உன் இஷ்டப்படி உனக்காக செஞ்சேன். இனி போதும்னு நினைக்கிறேன். நான் உன்னை எனக்காக மாற சொல்லலை. அதுபோல் நீயும் நினைப்பேன்னு நம்புகிறேன். இனி நான் எனக்காக என் விருப்பப்படி இருக்க போகிறேன்.
ஆனால் கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்த வாக்கு அதுபடி தான் நடந்துப்பேன். என் உயிரே போனாலும் ஒன்றை தவிர எந்த பொண்ணையும் என் மனசால கூட தீண்ட மாட்டேன் வது. போ, போய் தூங்கு என்று தன் அறையை நோக்கி திரும்பியவனை நிறுத்தினாள் சாரு. மித்து, ஒரு நிமிஷம். அப்படின்னா கல்யாணம் ஆகி இத்தனை நாளும் நீ என்கிட்ட நடிச்சியா என்று கேட்டாள் கோபத்தில். ஆனால் அவன் அவளை விட கோபத்தில் பதில் சொன்னாள். நீ என்னை புரிஞ்சிட்டேன்னு நினச்ச நான் கண்டிப்பாக ஒரு பெரிய முட்டாள்தான் என்று கூறிவிட்டு நில்லாமல் சென்று விட்டான். இது என்ன பதில்? எப்போன்னு காத்திருந்திருக்கான். நேரம் வந்தோடனே காட்டிட்டு போகிறான். கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்ச போதே நான் இதை எதிர்பார்த்தேன். ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்னை கஷ்டப்படுத்த மாட்டான்னு. அப்படி யோசிச்சேன்னா உன்னை மறந்துட்டேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் அவனுக்கு பேபின்னு உறவு மட்டும்தான். ஆனால் இப்போது தாலி கட்டின பொண்டாட்டி. ஊர் உலகத்தில் எந்த ஆம்பளை கட்டின பொண்டாட்டிக்கிட்ட ஒரிஜினல் முகத்தை காட்டாமல் விட்டுருக்கான்? ஆம்பளைங்கிற திமிர் என் அப்பா என் அம்மாவை படுத்தாத பாடா என்று எண்ணிய மனதை அடக்கினாள் சாரு. அப்பா இப்போ திருந்திட்டாருனாலும் மித்துவை அவர் கூட ஒப்பிடக்கூடாது. 2 பேரும் வெவ்வேறு துருவங்க என்று எண்ணியபடியே கரையை கடந்த கண்ணீரை உள்ளே இழுத்தபடி, இதுக்காக நான் அழணும் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டு தன் அறையை நோக்கி போனாள். பக்கத்து அறையில் யோகன் வெறிப்பிடித்த சிங்கத்தை போல நடந்து கொண்டிருந்தான். ச்சே, என்ன திமிர் இருந்தால் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பா. நான் நடிச்சேனா? அதுவும் அவகிட்ட. அவள் மேலே நான் வச்சிருக்கிற அன்பை அவள் சந்தேகிக்கலாமா? அவளை பார்த்த அன்னைக்கிலேருந்து அவள் மட்டுமே உலகம்னு மாறிப்போன என்னை பார்த்து அவள் எப்படி இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம்? இந்த கர்மத்துக்கு தான் நான் தலையாக அடிச்சுக்கிட்டேன். கல்யாணம் வேணான்னு கேட்டாளா? என்னோட அன்பை ஆயுதமாக வச்சு அவளுக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிட்டா என்று நினைத்து கொண்டே அவன் அன்றைய இரவையும் அதன் பின் வந்த நாளையும் கடத்தினான். மறுநாள் காலை தன் அறையை விட்டு வெளியே வந்தவன் நேராக சாரு அறை கதவை தட்டினான். அது தானே திரைந்து கொள்ள சாரு தன் பெட்டியிலிருந்த உடைகளை வார்ட்ரோபில் அடுக்கி கொண்டிருந்தாள். சாரு, நமக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு தெரிய வேணான்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்கோ என்று கிளம்ப போனவனிடம் அவனுடைய சாரு என்ற அழைப்பில் வருந்தினாலும், நான் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆன்டி ஹாஸ்பிட்டல்னாலும் சரி என்றாள் சாரு. ஏற்பாடு பண்ணுறேன் என்று மட்டும் கூறிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பி விட்டான் யோகன். அதன் பிறகு வந்த நாட்கள் சாருவுக்கு சோதனை காலமாகவே இருந்தது. ஆண்ட்ரியின் ஹாஸ்பிட்டல் வேண்டாம் என்று யோகன் மறுத்துவிட அங்கே ஹரிதரன் இருந்ததால் சாரு சிட்டியில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் பணிபுரிந்தாள். அது மட்டும்தான் அவளுக்கு நிம்மதியை தந்தது. மற்றபடி அவள் நடித்தே சோர்ந்து போனாள். ஆண்டி முன் நடித்தாள், வெளியே தன் நண்பர்களிடம் நடித்தாள், ஏன் வீட்டு வேலைக்காரர்கள் முன்பும் நடித்தாள், மனமொத்த தம்பதியர்களாக. ஆனால் மற்றபடி இருவர்களுக்குள்ளும் இடைவெளியும் பிரிவினையும் அதிகரித்து கொண்டே சென்றது. பேசி பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக பேசாமல் பிரச்சனையை வளர்த்தார்கள் இருவரும். யோகனின் அன்பும் அக்கறையும் மட்டும்தான் அவன் அவளுக்கு கொடுக்கவில்லை. மற்றபடி அவளுடைய வாழ்க்கை முறையில் வசதி வாய்ப்புகள் ஒன்றுக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டான். அப்படியே போய்கொண்டிருந்தால் எப்படி? பூனைக்கு யார் மணி கட்டுவது? அதற்கும் ஒருவன் வந்து சேர்ந்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை. யோகன் வீட்டில் இருக்க ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான கேஸ் என்று சாரு காலையிலேயே கிளம்பி போய்விட்டாள். வாரத்திற்கு ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறிய ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்திடம், நான் புதன்கிழமை எடுத்துக்கொள்கின்றேன் என்று கூறிவிட்டாள். ஞாயிற்றுக்கிழமை லீவு எடுத்து அன்று முழுவதும் நடிக்க என்னிடம் திறன் இல்லை என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டாள் சாரு. ஹாலில் பேப்பர் படித்து கொண்டிருந்த யோகனின் கவனத்தை அங்கே வெளியே வந்து நின்ற கார் ஈர்த்தது. யாரென்று யோசிக்கவும் அவனை காண ஒரு குடும்பம் வந்திருப்பதாக வேலைக்காரன் வந்து கூறினான். வர சொல்லுங்க என்றான் யோகன். உள்ளே வந்தவர்களை வரவேற்ற யோகனுக்கு அவர்கள் யார் என்று தெரியவில்லை. ஹலோ யோகன், ஐ எம் மகேந்திரன். இது என்னோட மனைவி, இது என்னோட மகன் அஜய், டாக்டர் என்று வந்தவர் அவர் குடும்பத்தை அறிமுகப்படுத்தினார். தன் முன் அமர்ந்திருக்கும் குடும்பத்தை அளவெடுத்த யோகனுக்கு ஏதோ புரிவதாய் இருந்தது. டாக்டர் என்று சொல்லப்பட்ட அஜய் 30 வயதை நெருங்குபவனாக இருந்தான். பார்க்க கம்பீரமாகவும் அழகாகவும் இருந்தான். அறிவின் ரேகை முகத்தில் ஓடியது. என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க என்று கேட்டான் யோகன். அவர் சுற்றி வளைக்காமல் நேரே விஷயத்திற்கு வந்தார். கல்யாணமே வேணான்னு டாக்டர் தொழிலே போதும்னு சாமியாராக இருந்த என்னோட பையனை அவனோட வேலை செய்கிற உங்கள் வீட்டு பொண்ணு, சாரி உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு சாருவதனி மாற்றிட்டா. கட்டினா அவளை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான் என் பையன் என்று கூறி சிரித்தார் அவர். ஏதோ ஜோக் சொல்லி முடித்தது போல. உங்களவுக்கு நாங்கள் பணக்காரங்க இல்லாமல் போனாலும் ஓரளவுக்கு வசதி படித்தவங்க தான். சாருவதனி உங்கள் வீட்டு பொண்ணு இல்லை, அதனால் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் என்றார் உடன் வந்த பெண்மணி. யோகன் அயர்ந்து போயிருந்தான். எதிரே இருப்பவர்கள் இவன் பதிலுக்காக காத்திருப்பதை பார்த்தவன், சாரி நான் ஏதோ கவனத்தில் இருந்துட்டேன். மிஸ்டர் அஜய், சாருவா உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும் என்று கேட்டான் யோகன்.
சாருவா? ஓ, சாருவதனியா என்று கேட்டுவிட்டு, அவங்கள எனக்கு 2 மாதமாக தெரியும். வெரி டேலண்டட், ரொம்ப அமைதியானவங்க, அஃப்கோர்ஸ் ரொம்ப அழகானவங்க என்று கூறி நிறுத்தினான் அஜய். சாரு வாவா, ஓ, அந்த பேர் சுருக்கம் கூட சாருக்கு பொறுக்கலையா என்று மனதிற்குள் சிரித்து கொண்டவன், மிஸ்டர் அஜய், அவளோட முழு பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாட்டா அவளுக்கு ஃபோன் போட்டு கேளுங்க என்றான் யோகன். ஏன் என்று கேட்ட அஜயை, சும்மாதான், நீங்கள் இங்கே வர்றது அவளுக்கு தெரியுமா என்று கேட்டான். இல்லை தெரியாது, ஆனால் எதுக்கு இப்போது அவங்க முழு பேர் கேட்குறீங்க என்று கேட்டான் அஜய். மிஸ்டர் அஜய் ப்ளீஸ் என்றான் யோகன். அஜய் தன்னுடைய ஃபோனை எடுத்து சாருவுக்கு ஃபோன் போட்டான். ஸ்பீக்கரில் போடு என்று செய்கை செய்தான் யோகன். 2 ரிங்கில் ஃபோனை எடுத்தவள், எஸ் சாரு ஸ்பீக்கிங் என்றாள். சாருவதனி மேம், நான் அஜய் பேசுகிறேன் என்றான். யார்? ஓ, அஜயா, உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது? ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்கள், என்ன விஷயம் என்று கேட்டாள் சாரு. குரலில் பேசும் ஆர்வம் இல்லை என்பது தெரிந்தது. டாக்டர் தப்பாக நினைக்காதீங்க, நான் உங்களோட முழு பேரை தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் அஜய். சாரு ஏன் எதற்கு என்று எதுவும் கேட்காமல், சாருவதனி, சாருவதனி யோகமித்ரன் என்றாள். அதை சொல்லும்போது அவள் குரலில் பெருமை தெரிந்தது. ஐ மீன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றான் அதிர்ச்சியாக. எஸ் டாக்டர் அஜய், இதில் நீங்கள் அதிர்ச்சியாக என்ன இருக்கு என்றாள். இல்லை, நீங்கள் அன்மேரிடுன்னு நினச்சேன் என்று இழுத்தான் அஜய். நினச்சி என்று அவள் கேட்டபோது அவள் குரலில் கோபம் நிச்சயமாக கூடியது. சாக போறடா மகனே என்று நினச்சி யோகன் ஃபோனை கட் செய் என்பது போல செய்கை செய்ய, சும்மா தான் டாக்டர் கேட்டேன், என் அம்மா கேட்டாங்க, அதான், ஓகே பை என்று பதிலை எதிர்பாராமல் ஃபோனை வைத்தான் அஜய். குடும்பமே அதிர்ந்து போயிருக்க யோகனுக்கு அவர்கள் மேல் இரக்கம் வந்தது. அது தப்புடா முட்டாள் என்று சொல்வது போல, மிஸ்டர் யோகன், நான் உங்களை பற்றி வெளியே விசாரித்ததில் உங்களோட கேரக்டர் சொல்லும்படியா இல்லையே. ஈவன் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அந்த பொண்ணு கேட்குறதுக்கு என் ஒய்ஃப் அப்படி தயங்கினாங்க. ஆனால் என் பையனோட பிடிவாதத்தினால தான் சாருவதனியை 2-3 நேரம் அவள் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம். அப்புறம் தெரிஞ்சவங்க கிட்ட விசாரித்ததில் அவள் தங்கம்னு தெரிஞ்சிட்டோம். ஆனால் அந்த தங்க பொண்ணுக்கு தலையில் மூளைன்னு ஒன்றுமே இல்லைங்கிறது இப்போ தானே தெரியுது. குணவதின்னு நினச்சா பணத்துக்காக ஒரு கேரக்டர்லெஸ்ஸால் திருமணம் செஞ்சுட்டு ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுங்கிறதையே மறைச்சிட்டு எப்படி வெளியே தெரிஞ்சிட்ருக்காங்க என்று பேசிக்கொண்டே போனவரை, ஷட் அப் மிஸ்டர் என்று யோகனின் அதட்டல் நிறுத்தியது. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு கூட தெரியாமல் அவளை பொண்ணு கேட்க வந்ததும் இல்லாமல் அவளோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிற உரிமை உங்களுக்கு யார் தந்தது? என் மனைவியை பற்றி என்கிட்டவே பேச உங்களுக்கு என்ன தைரியம்? வெளியே போங்கன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கிளம்புனா உங்களுக்கு கொஞ்சம் மரியாதையாவது மிஞ்சோம் என்று உருமினான் யோகன். அவனுடைய கோபத்தில் பயந்து போன அஜய், அப்பா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டிங்களா, வாங்கப்பா போகலாம், ஐம் சாரி யோகன் சார் என்று கிளம்பினான். ஹாஸ்பிட்டலில் இருந்த சாருவுக்கு கோபம் தலைக்கேறி நின்றது. ஒரு பொண்ணை பார்த்துடக்கூடாதே, கல்யாணம் ஆயிட்டதா இல்லையான்னு ஒரே ஆராய்ச்சி என்று நினைத்தவள் அங்கிருந்த கண்ணாடியில் தன்னை முழுவதும் ஆராய்ந்தாள். திருமணம் முடிந்தவள் என்று சொல்லும் எந்த அறிகுறியும் அவளிடம் தென்படவில்லை. நெற்றியில் குங்குமம் இல்லை. கழுத்தில் உள்ள தாலி வெளியே தெரியாதபடிக்கு கழுத்தை கவர் செய்திருந்த காலர் வைத்த டாப்ஸ் அவளுக்கு காலர் டைப் மாடல் சூட் ஆகும் என்று அதிகமாக அந்த மாதிரி தான் யோகன் வாங்கி கொடுத்திருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக முகத்தில் தெரிய வேண்டிய புது பொண்ணுக்கான முகக்கலை சுத்தமாக இல்லை. பிறகு யாரை குற்றம் சொல்லி என்ன பயன் என்று நினைத்தவள் யோகனுக்கு ஃபோன் செய்ய ஃபோனை எடுத்தாள். ஆனால் பேசும் மனம் இல்லாமல், எனக்கு ட்ரெஸ் வாங்க ஷாப்பிங் போகணும் என்று மட்டும் மெசேஜ் அனுப்பினாள். இங்கு யோகன் கொதித்து போய் இருந்தான். வந்தவர்கள் பேசிய பேச்சு, அந்த அஜய் சாருவை வருணித்த விதம், கடைசியாக தன்னை திருமணம் செய்து சாரு வாங்கி கட்டி கொண்ட முட்டாள் பட்டம் என்று நினைத்து கோபப்பட்டவனின் கோபம் ஒட்டுமொத்தமாக சாருவிடம் திரும்பியது. கண்டிப்பாக அஜய் எதற்காக தன்னிடம் முழு பெயரை கேட்டான் என்று சாரு கண்டுபிடித்திருந்தாள். அது அவளுக்கு வருத்தத்தை தந்திருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாத உறவு தங்களுக்குள் இருந்திருந்தால் இந்நேரம் இருவரும் தேனிலவில் இருந்திருப்பார்கள். ஆனால் இப்போதோ இருவருக்கும் இருக்கும் நிலை, பட்டாம்பூச்சியாக பறந்து திரிந்தவள் சிறகொடிந்த பறவையாக வாடி போனதை அவனும் பார்க்காமல் இல்லை. ஆனால் இதில் நான் என்ன செய்வதற்கு என்று தன் மனம் தன்னை கேள்வி கேட்கிறது. விளைவுகள் வரும் என்று தெரிந்தேதான் இதை செய்தால் பலனை அவள்தான் அனுபவித்தும் ஆக வேண்டும். தன்னிடம் இருந்தால் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையாது என்றுதான் அவளை அவள் பெற்றோரிடம் அனுப்பினேன். ஆனால் அவளோ அவர்களிடம் ஏதேதோ சொல்லி மனைவியாக என்னிடமே திரும்ப வந்திருக்கிறாள் என்று குமுறினான் யோகன். அப்போது ஒரு நாள் இரவு தான் அவளுக்கு கொடுத்த ஒரு முத்தத்தை அவன் மனசாட்சி இடித்துரைத்தது. ஆனால் பதில்தான் அவனிடம் இல்லை.
அவளிடமிருந்து என்னதான் எதிர்பார்க்கிறான் என்றே தெரியாத போது எதற்குத்தான் இவனிடம் பதில் இருக்கும்? யோகனின் யோசனையை கலைக்க கேட்டது மெசேஜ் அலர்ட் சவுண்ட். அதை பார்த்தவனுக்கு அவளுடைய இப்போதைய தேவை என்ன என்பது புரிந்தது. வரேன், பர்மிஷன் போட்டுட்டு வா என்று இவனும் பதிலுக்கு மெசேஜ் செய்தான். சரியான ஈகோ பிடிச்ச ஜோடி. ஆனால் 1 மணி நேரத்தில் யோகன் ஒரு பிரபல துணிக்கடையில் இருந்தான். எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உடுத்திட்டு போக புடவை வேணும் என்று மட்டும் சொல்லிவிட்டு ஒரு ஓரத்தில் போய் அமர்ந்து கொண்டாள் சாரு. புடவைக்கும் அவளுக்கும் இடையேயான நெருக்கத்தை அறிந்தவன், உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத உடையை ஏன் கேட்குற? ஏதோ ஒரு நாய் குறைச்சா நீ அதுக்கு ரியாக்ட் செய்யணுமா என்ன என்று கேட்க நினைத்து அமைதியாக இருந்தான். அந்த அஜய் வீட்டிற்கு வந்ததும் அவளுக்கு தெரியாத போது அவர்களின் உரையாடல் இவனுக்கு தெரிந்த மாதிரி எப்படி காட்டிக்கொள்ள என்று நினைத்தான் யோகன். அவளுக்கு தேவையான உடையை இவனே எடுத்து பழக்கப்பட்டதால் புடவையையும் இவனே செலக்ட் செய்தான். கட்டும்போது சொன்னால் கேட்கும் விலை உயர்ந்த காட்டன் புடவையை தேர்ந்தெடுத்தான். ஜாக்கெட் தைக்க அளவு கொடுக்க போன இடத்தில் இவன் காலர் நெக் என்று சொல்ல, இல்லை காலர் நெக் வேணாம், நார்மல் நெக்கே போதும் என்றபோது அடுத்தவர்கள் என்ன நினைத்தால் என்ன, இது என் வாழ்க்கை என்று பேசும் சாருவை காணாமல் தேடினான் யோகன். அந்த சாரு தொலைய காரணமானவன் தான் தான் என்று நினைக்கும் போது தன்மேல் கோபம் மட்டும்தான் கொள்ள முடிந்தது அவனால். காலை ஆஃபீஸ் கிளம்பி மாடியிலிருந்து கீழே இறங்க யோகன் எத்தனித்த போது சாருவின் அறையிலிருந்து பேச்சு குரல் கேட்டது. அவள் அறையை தேவையில்லாமல் அவள் சாத்தி வைப்பது இல்லை. என்கிட்ட மட்டும் ஒரு மிஷின் கன் இருந்தா அத்தனை பசங்களையும் வரிசையாக நிற்க வச்சு சுட்டு தள்ளிடுவேன். முக்கியமாக என் அப்பாவையும் இந்த மித்துவையும். அவர் படிக்காத காட்டான், இவன் படித்த காட்டான். இவங்க 2 பேரால் நான் படுற பாடு இருக்கே. ஆனாலும் இந்த ஆண்கள் தான் ஏன் இப்படி இருக்காங்களோ? ஒரு பொண்ணு கொஞ்சம் பேசினா போதும் உடனே கிளம்பிடுவானுங்க காதல்னு. அவள் கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு ஆராய இந்த லூசு பைய மித்துட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடே ஞான சூனியமே, உனக்கு மட்டும்தான் என் நெத்தியில் குங்குமம் வைக்கிற உரிமை இருக்குன்னு. ஆனாலும் இந்த கிராக்குக்கு அது வேலை செய்தா பாரு. ஆனால் அது வச்சாதான் குங்குமம் வைப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு வெறும் நெத்தியில் தெரிஞ்சேன் பாரு. என்னை சிறுப்பால் அடிக்கணும். அவன் கழுத்தில் தாலி கட்டாட்டா நானே கட்டிக்குவேன்னு முடிவெடுத்த நான் குங்குமத்தை மட்டும் அவன் வைக்கணும்னு எதிர்பார்க்கலாமா என்று கண்ணாடி முன் அமர்ந்து தனக்குத்தானே பேசி கொண்டிருந்தாள் அவள். பின்பு குங்குமத்தை எடுத்து தன் நெற்றி அருகே கொண்டு போனவள் குங்கும சிமிழில் போட்டாள். இப்படியாக 2-3 முறை செய்தவள் கண்ணில் கட்டுப்பாட்டையும் மீறி கண்ணீர் பெருகியது. ஒரு முடிவோடு மறுபடியும் அவள் விரல் குங்குமத்தை எடுத்துக்கொண்டு நெற்றி அருகே போகும்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டு திரும்பினாள். தட்டிய கதவின் பின் யோகன் நின்றிருந்தான். உள்ளே வந்தவன் அவள் கையில் இருந்த குங்கும சிமிழை வாங்கி அவளின் நெற்றி வகிடில் வைத்து விட்டான். நான் தாலி கட்டிய என்னோட பொண்டாட்டி. என்கிட்ட எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. உனக்கு எது தேவைன்னாலும் என்கிட்ட கேட்கலாம். அதை கொடுக்குற கடமை எனக்கு இருக்கு என்றவன் அவள் கையில் குங்கும சிமிழை வைத்து முடித்துவிட்டு கதவை நோக்கி போனான். எதை கேட்டாலும் தருவியா என்று கேட்டாள் சாரு விவகாரமாக. அவளை அடி முதல் நுனி வரை அறிந்தவன் யோகன். அவள் என்ன வில்லத்தனமாக கேட்கப் போகிறாள் என்பதை யோகித்தவன், என் வாரிசை நிச்சயமாக சுமக்க போகிறது நீதான். அதை நீ கேட்டு பெறமாட்டேன்னு எனக்கு நிச்சயம் தெரியும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். இந்த வாய் இருக்கே, அது ஒன்னால நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போற. இருடி, ஒரு நாள் என்கிட்ட சிக்குவ. பேசுகிற அந்த வாயையும் பேச சொல்லிக் கொடுக்குற அந்த மூளையையும் சேர்த்து ஆஃப் பண்ணிடுறேன் கிராதகா என்று திட்டி தீர்த்தாள் சாரு. அன்று ஹாஸ்பிட்டல் சென்ற சாருவை அங்கு பணிபுரியும் பாதி பேருக்கு மேல் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். சில பேர் கை கொடுத்து விட்டு போனார்கள். சாரு நேராக அஜய் இருக்கும் இடத்தை தேடி போனாள். ஹாய் அஜய், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எனக்கு திருமணம் முடிஞ்சு 50வது நாள் முடிஞ்சிட்டு என்று லட்டை நீட்டினாள் சாரு. அஜய் முகத்தில் ஈ அடவில்லை. சாரு அழகிதான், ஆனால் இன்று பேரழகியாக தெரிந்தாள். அவள் உடுத்தியிருந்த புடவை ஏற்கனவே கம்பீரமாக அவளை மேலும் கம்பீரமாக காட்டியது. கழுத்தில் தொங்கிய தாலி தகதக என்று மின்னியது. பாவி பைய, எத்தனை பவுனில் கட்டினானோ தாலிய, அது அப்படி தொங்குது என்று மனதிற்குள் நினைத்த அஜயின் பார்வையில் பட்டது அவள் நெற்றியில் இருந்த குங்குமம். சண்டாலி, கடந்த 1 மாசத்துல இந்த குளத்தில் ஒரு நாளையாவது என் கண்ணில் பட்டிருந்தனா நான் நேற்று அப்படி போய் அவமானப்பட்டிருப்பனா என்று மனதிற்குள் குமரியவன் லட்டை எடுத்துக்கொண்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றான். தேங்க்ஸ் என்று அவனுக்கு பதிலை சொன்னவள் எல்லோரும் அவளை பார்க்கும் வரையில் தாலியை வெளியே தொங்க விட்டுவிட்டு சற்று நேரத்திற்கு பிறகு அதை மறைத்து பின் குத்தி கொண்டாள். அவளின் தாயார் அவளிடம் சொல்லி அனுப்பியிருந்தார், தாலி வெளியே தெரியும்படி போடாதே என்று. அதன் பின் வாரத்தில் 2 நாளாவது இப்படி காட்சியளித்தாள் சாரு. யோகன் கடமை என்ற பெயரில் அவளுக்கு தவறாது குங்குமம் வைத்து விட்டான் தினம்தோறும். இதை இப்படியே தொடர விடுவேனா என்று சிரித்தது விதி அவர்களை பார்த்து.